Hi friends, welcome back to my channel வான்சிறகுகள். இப்போ நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம இனிப்பு அப்பம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 1 கிளாஸ் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். குட்டி கிளாஸ் 1 கிளாஸ் தான். இது வந்து ஒரு 4 பேர் சாப்பிட்றதுக்கு சரியான அளவாக இருக்கும். 1 கிளாஸ் மைதா, அதே கிளாஸில் அரை கிளாஸ் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிட்டேன். இனிப்பு வந்து நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். நான் வந்து அரை கிளாஸ் சேர்த்துருக்கேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் இனிப்பு சாப்பிடுவீங்கன்னா ஒரு 3/4 கிளாஸ் சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு பிஞ்ச் அளவு சால்ட்டு, 3 ஏலக்காயை நல்லா இடித்து சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா ஒரு அரை கிளாஸ் பாலை வந்து 2 தடவையாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன். அடுத்ததாக வெதுவெதுப்பான தண்ணியை ஊற்றி கெட்டி இல்லாமல் நல்லா கொஞ்சம் மெதுவாக கலக்கி விடுங்க. இந்த மாதிரி பதத்துக்கு வரும்போது கரெக்டான நம்மளுக்கு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அப்பமும் ரொம்பவே அழகாக வரும். இப்போ நம்ம ஒரு பிளேட் போட்டு மூடி ஒரு அரை மணி நேரம் கழித்து திறந்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் டைமில் ஒரு கேப்சிகத்தை வச்சு எப்படி கேப்சிகம் 65 ரொம்பவே டேஸ்ட்டாக செய்கிறது அப்படின்ற வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் எண்டு ஸ்க்ரீன்லையும் நான் வீடியோ கொடுக்குறேன். நீங்கள் போய் பார்த்து அது எப்படி இருக்குன்னு செஞ்சு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க அப்போ மாவு எப்படி ஊறி ரெடியாக இருக்குது அப்படின்றத போய் பார்க்கலாம். பாருங்கள், நம்ம கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சுருந்தோம், ஆனால் நல்லா கெட்டியாக இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சோடா உப்பு சேர்த்து அது மேலே கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நம்ம வந்து அப்பம் சுடுறதுக்கு கரெக்டான ஒரு பதத்தில் இருக்குது. இப்படி செய்யும்போது எண்ணெயில் வந்து மாவு பிரிஞ்சே போகாது. இப்போ பாருங்கள், மெதுவாக நம்ம ஊற்றுறோம். ஆனால் நம்ம ஊற்றும் போது கொஞ்சம் ட்ராப்பாக விட்டுட்டோம் அப்படின்னா அது குட்டி குட்டி பபுள்ஸாக தனித்தனியாக பிரிஞ்சு வரும். மற்றபடி நம்ம ஊற்றுறது கரெக்டாக ஊற்றிட்டோம் அப்படின்னா அது பிரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த கெட்டி பதத்தில் இருக்கும்போது பிரியவே பிரியாது. இந்த மாதிரி அந்த மேலே எண்ணெய் ஊற்றும் போது அந்த கொதிக்கிற எண்ணெயை ஊற்றல அது வந்து இன்னுமே நல்லா பொசு பொசுன்னு வரும். இந்த பாருங்கள், நானே ஒரு சிலது குட்டி குட்டியாக விட்டுட்டேன், அதனால் தனித்தனியாக நிற்கிது. மற்றபடி நம்ம ஊற்றல கரெக்டாக ஊற்றிட்டோம்னா இந்த மாதிரி குட்டி பபுள்ஸ்லாம் வராது. இந்த மாதிரியான ஈஸியான ரெசிபியெல்லாம் பசங்க ஸ்கூல் விட்டு வரும்போது செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களும் ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. இது போக நம்ம எடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி கிளாஸில் தான் எடுத்திருக்கோம். இதிலே எனக்கு வந்து ஒரு 12-13 அப்பம் கிடச்சிச்சு. ஸோ இது வந்து நீங்கள் நிறையா செய்யணுமே அப்படின்லாம் எதிர்பார்க்காதீங்க. டக்குன்னு டைம் கிடைக்கும் போது 1 கிளாஸ் எடுத்து போட்டு ஈஸியாக செஞ்சு கொடுங்க. பாருங்கள், அப்போ நமக்கு எப்படி கிடச்சிருக்குன்னு. வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ளே ரொம்பவே சாஃப்டாகவும் இருந்துச்சு. இதோட டேஸ்ட்டும் பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் இருந்துச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரியான ஈஸியான ரெசிபியை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.